மஜா எனக்கு கல்யாணம்டா. ஹே சூப்பர்டா. சரி நீ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது என்னாச்சு? அதெல்லாம் செட் ஆகலடா. ட்ரேடிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அட பாவி, அவனாவது அடிச்சுட்டு விட்டுருவான். இவன் குழிய தோணுனதுக்கு அப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, செபி டேட்டா படி 95% எஃப்எல்ஓ ட்ரேடர்ஸ் பணத்தை லூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல 70% இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் பணத்தை லூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. இப்போ வந்து ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ரிமைனிங் 10% நான் இருந்தா உனக்கு பொறாம. சரி எப்படின்னு கேட்க போறது இல்ல. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்கு அப்புறமா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணு. அதுவும் உன்னோட ஒய்ஃப்க்கு முக்கியமா சொல்லிக் கொடு. ஏன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு அதுவே பரவலான்னு தோணுமா? இதெல்லாம் பழைய ஜோக்கு. ஆமா, அதே செபி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ப்ரொபோர்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்போது சிங்கிள்ஸோட மேரிட் கப்புள் தான் கம்மியான லாஸோ அதிகமான ப்ராஃபிட் மேக் பண்றாங்க. அதோட முக்கியமா மென்னை கம்பேர் பண்ணும்போது விமன் தான் அதிகமான ப்ராஃபிட் மேக் பண்றாங்க ப்ராபபிலிட்டி படி. அதுக்கு தான் சொல்றேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணு, அதுவும் ஒய்ஃப் சொல்லி ட்ரேட் பண்ணு. ப்ராஃபிட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருந்துட்டு இருக்கு உனக்கு. ஹே விஜய்க்கு அந்த மாதிரி எல்லா டேட்டாஸையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்க எப்படி? அதுக்கு தான் நீ கிரேவ் சிரம் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கன்னு சொல்றேன்.